சொல்லுடி, இவளை என்ன பண்ணலாம் இப்போ? ஆதி கொன்னுட்டான்னு சொல்லிட்டு பழிய தூக்கி போட்டுருவோம். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன ஆட்டம் காட்டினால்வோ. இவன் இங்க வந்தா ஓடிடுவோம். ஏய் நில்லு. ஐயோ போலீஸ். கிரேஷ் என்னை விட்டுரு கேஷ், நான் உன்னோட சித்தி. உன்னை அன்னைக்கே நான் கொன்றிருக்கணும், இப்போ கொல்லாம விட மாட்டேன் உன்னைய. ஆமா சார், நீங்க உடனே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். என்னை பாருங்கம்மா சார், ரத்தம் நிறைய பேருக்கு சார், நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ஓகே சார். எவ்வளோ தைரியம் இருந்தா கொலை பண்ணியிருப்பேன். கழுத்து இருக்குது கிரேஷ், விட்டுரு. உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்டி. சார் அவங்கள விடுங்க, நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டா நாங்க இதுக்கு கையெடுங்க சார். சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது சார். இவர் தான் சார் அந்த பொம்பளைய. ஏண்டி போய் சொல்ற? என்ன உன் கூட வந்து ஜெயிலுக்கு கஷ்டப்பட நான் என்ன உன் பொண்டாட்டியா? உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையாண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாமா? சார் அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்க போங்க சார், அவனை பிடிச்சிட்டு. உயிரோட இருக்கும்போதே சாகுற வழி என்னன்னு இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. எங்க குட்டிமா, அம்மா. அத்தைக்கு எதுவும் ஆகாதுங்க. அவங்க மேல அவ்வளோ ரத்தமா இருந்துச்சுடி, இனியும் கண்ணு திறந்து பார்க்கவே இல்லை தெரியுமா? அழாதடா ப்ளீஸ், அத்தைக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு அவங்க வேணும்டி, வர சொல்லு. அத்தை கண்டிப்பா நம்ம கிட்ட திருப்பி வந்துருவாங்கடா, தயவு செஞ்சு அழாத எனக்காக. எங்க அம்மாவை எப்படி நான் பார்த்ததே கிடையாது தெரியுமாடி. நான் வந்தாலே என்னப்பா வந்துட்டியா சாப்பிடுறியான்னு ஒவ்வொன்றுக்கும் கேட்டு கேட்டு பண்ணுவாங்க. இப்ப நான் இவ்வளவு அழுறேன், அவங்க கொஞ்சம் கூட கண்ணு முடிச்சு பார்க்கவே மாட்டேங்காங்கடி. மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. இங்க பாரு, பயப்படாத, நான் சொல்றேன் இல்ல, நம்பு. கண்டிப்பா அத்தை நம்ம கிட்ட திருப்பி வந்துருவாங்கடா. இதெல்லாம் எப்படி ஆச்சு? அந்த ஆளு தாண்டி இப்படி பண்ணிட்டாரு. கிறிஷும் போலீஸும் வேற போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்கடி. ஆதி அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி, இப்போ வந்துருவான். கடவுளை, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தாலும் அது கரெக்டாக நடந்துருச்சு. இனிமேல் ஆதி தாராவோட வாழ்க்கை அத்தை. ஆனால் இதெல்லாம் எப்படி ஆச்சு? எனக்கு தெரியலடி, நான் தான் இந்த விஷயத்துல தலையில்லை, எல்லாமே தாராவே பாத்துக்கிறேன். ஃபுல்லா அவ பொறுப்புல விட்டுட்டேன்லடி. இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்போ எது தப்பு எது கரெக்டாக பேசின நிலமையில நான் இல்லடி. எனக்கு என்னோட அம்மா வேணும். கவலைப்படாதடா, கண்டிப்பாக அத்தை நம்ம கிட்ட திருப்பி வந்துருவாங்க. நீ அவங்க மேலே வச்ச பாசத்துக்காகவே கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க. அண்ணா. ஆதி. ஆதி மட்டும் தனியாக வந்திருக்காரு. தாரா அவளுக்கு இங்கே நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நம்ம தான் கால் பண்ணி சொன்னோம். ஆதி அம்மா. இப்போ எதுக்குன்னா நீ அழுதுட்டு இருக்க? நம்ம அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவங்க நம்மளுக்காக திருப்பி வருவாங்க, நீ கொஞ்சம் தைரியமா இரு. அவ்வளோ ரத்தத்துல இருந்தாங்கடா. அண்ணா அம்மாக்கு எதுவுமே ஆகாது, அவங்க எவ்வளவோ சுச்சுவேஷன் தாண்டி நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னா, நம்மளுக்காக கண்டிப்பா திருப்பி வருவாங்க. நீ அழாத, இந்த நேரத்துல நீ தான் எனக்கு தைரியமா இருக்கணும். நீ ஏன் அழுது என்னை வீக் ஆக்காத. டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லாது இன்னும் யாருமே வெளியில வரல, எல்லாமே ரூம்ல தான் இருக்காங்க. அம்மா எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கும் அண்ணனுக்காகவும் கண்டிப்பா திருப்பி வருவீங்க. நீங்க வரலனாலும் நான் உங்களை என்னை விட்டு போக விட மாட்டேன். கண்டிப்பா உங்களை என் கூடயே நான் இழுத்து வச்சுப்பேம்மா. மேடம் என்னோட அம்மா. சார் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கத்தி ரொம்ப ஆழமாக குத்திருக்கு சார். அதுக்கப்புறம் பிளட்டும் ரொம்ப போயிருக்கு. உங்களோட பிளட் குரூப்புக்கு மேட்சாக உங்களோட பிளட் குரூப் இருக்கா? எங்க 2 பேருக்குமே அம்மாவோட பிளட் குரூப் தான். அப்போ சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது. சரி மேம். நீங்க மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்பா கூட வந்தேன். அப்படியா? உங்க அப்பா எங்க? அப்பா ஏதோ மீட்டிங் போயிட்டாங்க, எனக்கு இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. உன்னை மட்டும் இங்க தனியா உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்க என் கூட விளையாட வரீங்களா? விளையாட வரணுமா? என்ன விளையாடணும்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? அப்பா இங்கெல்லாம் கண்ணாம்பூச்சி விளையாடக்கூடாது. ஐயோ பியூட்டி. எங்க அப்பாவும் என்னைய அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியே அம்மா மாதிரி கியூட்டா இருக்கேன்ட்டு. அப்படியா? உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களா? நான் பார்த்ததே இல்லை எங்க அம்மாவை. ஏன்? அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்களாம். ஐயோ. உங்களுக்கு அந்த சாமி யாருன்னு தெரியுமா? அந்த சாமி கிட்ட பேசி உங்களால எங்க அம்மாவை கூட்டு வர முடியுமா? இங்க வா பாப்பா. சொல்லுங்க, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு அப்பா சொன்னாங்களா? ஆமா, நான் டெய்லி அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டேன். ஆனா அப்பா கூட்டே வர மாட்டேங்காங்க. எனக்கு அம்மா வேணும், நீங்களாச்சும் கொஞ்சம் சாமி கிட்ட சொல்லி எங்க அம்மாவை என்கிட்ட அனுப்பிச்சு விட்றீங்களா? பாப்பா சாமி கிட்ட அம்மா போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? ஆனா எப்போதும் உன் கூடயே தான் இருப்பாங்க அம்மா. ஏன் கூடயே இருப்பாங்களா? இப்ப இங்க இருக்காங்களா? அம்மா பாப்பா, பாப்பாவோட அம்மா ரொம்ப நல்லவங்களா, அதான் சாமி மேஜிக் பண்ணி பாப்பாவோட அம்மாவை அங்க கூட்டு போயிட்டாங்க. உன்னால அம்மாவை பார்க்க முடியாது, ஆனா எப்போதுமே அம்மா உன்னைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க, உன் கூட இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னோட அம்மாவை பார்க்கணுமே. நீ குட் கேர்ளா அப்பா கூட இருந்தனா, அப்பாவை தொந்தரவு பண்ணாம இருந்தானா உங்க அம்மா உன்னைய பார்ப்பாங்க. அப்படியா? ஆமா குட்டி.
அப்ப இனிமேல் நான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பேன். அப்ப அம்மா வருவாங்களா? நீ வந்து அப்பா சொல்கிறது கேட்டுட்டு சமத்தா சாப்பிட்டுட்டு எந்த சேட்டையும் பண்ணாமல் அப்பா கிட்ட அம்மா அம்மான்னு கேட்காம இருந்தால் கண்டிப்பாக அம்மா உன் கண்ணு முன்னாடி வருவாங்க. ஓ அப்படியா? அப்ப இனிமேல் நான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குட் கேர்ள். பாப்பா இவங்களோட பொண்ணா இது? அப்பா. அப்பாவா? ஆமா ஏஞ்சல், இவங்க தான் என்னோட அப்பா. நான் உனக்கு ஏஞ்சலா? ஆமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க அப்பா ஸ்டோரி சொல்லும்போது சொல்லுவாங்க ஹெல்ப் பண்றதுக்காக ஏஞ்சல் வருவாங்கன்ட்டு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க எனக்கு ஏஞ்சல் தான். தேங்க்யூ. போலாமா நம்ம? அப்பா, இந்த ஏஞ்சல் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க தெரியுமா? எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க. சரிம்மா. பாப்பா நீ வெளியில சித்தப்பா கூட போய் விளையாண்டுட்டு இருக்கியா? சரிப்பா. ஏஞ்சல் பாய். பாய் குட்டி. என்ன ட்ரை பண்ற நீனு? நான் என்ன ட்ரை பண்ணேன்? என்னோட பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகி என்கிட்ட வந்துடலாம்னு நினைக்கிறியா? அவ உங்களோட பொண்ணுன்னே எனக்கு தெரியாது. நடிக்காதடி. இல்ல உண்மைக்குமே எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன ட்ராமா பண்ணாலும் சரி என்னோட லைஃப்குள்ள உன்னால வரவே முடியாது. சரி, நானும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்கள் லைஃப்பில் எப்போவோ வந்தாச்சு. நீங்களே நினச்சாலும் நான் உங்கள் லைஃப்பை விட்டு போக மாட்டேன். அதுவும் பார்க்கலாம். இனியெல்லாம் உங்களை விட்டு எப்போதுமே போக முடியாது. ஒரு தடவை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த தடவை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் உங்களை. மோனி, ஆதி எங்க? அத்தை இப்போ எப்படி இருக்காங்க? நீ ஏன் இங்க வந்த? ஆதி, அத்தைக்கு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஆதி, அத்தைக்கு ஒன்றுமே ஆகாது. நான் உங்கள் கூட இருக்கேன், நம்ம எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம். ஏன் முனி இப்ப தாராவை இங்க வர சொன்ன? அவன் தாரா மேல செம்ம கற்புல இருக்கான். என்னடி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கணும்? எங்க அம்மா சாகுறதியா? ஆதி, உன் வாயால இன்னொரு தடவை என் பேரை சொல்லாத. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது உன்னைய பத்தி. நான் எங்க அம்மாவுக்காக உன்னைய பழி வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க அம்மாவை கொல்ற நிலைமைக்கு போயிட்டல. ஆதி அவங்க என்னோட அத்தை. நிறுத்திடி, நிறுத்திடி உன் ஆக்டிங்க. கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எங்க அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த பிளானே வேண்டாம், நான் எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம இப்ப எங்க அம்மாவை சாகுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல. ஆதி நான் வேணும்ண்டு ப்ளீஸ் ஆதி இப்படி பேசாதீங்க. ஆதி பொறுமையா அப்புறமாட்டி பேசிக்கலாம். இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல யாருமே தலையிட வேண்டாம். ஆதி சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமேல் நீ சொல்ற எதுவுமே நான் கேட்கறதா இல்ல. இது என்னோட அம்மா, என்னோட குடும்பம். இனிமேல் இதை நான் பாத்துக்கிறேன். ஆதி எப்போ நான்? இனிமேல் நீ என் வாழ்க்கையில தேவையில்லைன்னு அர்த்தம். ஆதி நீ ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டு இருக்க. நான் சொல்லிட்டேன், இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை, நீ தேவையில்லாம தலையிடாதனா. ஆதி உங்களை விட்டு? என்னது என்னை விட்டு? என்னைய விட்டு தான் எல்லாத்தையும் பறிச்சுட்டே. எங்க அம்மாவையே என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்துட்ட. ஆதி நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. அத்தை என் பேரு இனிமேல் உன் வாயால சொல்லாத. அவங்க உன்னோட அத்தையும் கிடையாது. இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நானா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ள நீ இங்க இருந்து போயிரு. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அசிங்கமா அருவருப்பா இருக்கு. ப்ளீஸ் ஆதி நான் என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. அத்தைக்கு ஏய் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளணுமா? இங்க இருந்து போயிரு. ஆதி ஆதி எதுவா இருந்தாலும் நீயும் வாயை மூடிரு. ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. உங்க அம்மா அப்பா தான் செத்து போயிட்டாங்கல்ல, அந்த பிரச்சனையை அப்படியே விட வேண்டியதானே. ஆதி வார்த்தையை பார்த்து பேச சொல்லிட்டேன். நீங்கெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள வர போய் தான் இவ்வளவு பிரச்சனை. நானே எங்க அம்மாவும் மட்டும் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? நீ உன் பொண்டாட்டிய கூட்டு வந்தா அவ சும்மா இல்லாம தாரா கிட்ட என்னத்தலாமோ புலம்பி இப்ப எங்க அம்மாவை பாரு. அது அவங்க எனக்கும் அம்மா தான். நீ என்னைக்காச்சும் உங்களுக்கு பையனா நடந்திருக்கியா? லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். சரி, நான் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். தேவையில்லாம மோனியவும் அவங்க அப்பா அம்மாவையும் கொல்ல பார்த்தது யாரு? அந்த மனுஷன் தான் கொல்ல பார்த்தாரு. தேவையில்லாம அம்மா தான் குறுக்க வந்து இதை நான் தான் கொல்ல பார்த்தேன்னு பழிய ஏற்க போய் தான் இவ்வளவு பிரச்சனை. நீ நிப்பாட்டுடா. ஆதி ஓவரா பேசுற. உன்னை நான் லவ்வே பண்ணிருக்க கூடாது தாரா. ஆதி நீ இப்பெல்லாம் பேசாதீங்க ஆதி. நீ ஒரு ராசியே இல்லாதவ தாரா. பிறக்கும் போதே உங்க அம்மாவை கொண்டுட்டு பிறந்த. இப்ப என் வாழ்க்கையில வந்த எங்க அம்மாவும் கொல்ல பார்க்க. தயவு செய்து என்னையவாச்சும் உயிரோட விட்டுரு சரியா? எனக்கு ஏதாச்சும் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போய் தொலை. ஆதி இங்க பாரு மோனி, உன்கிட்ட நான் பேசவே விரும்பல. ப்ளீஸ், என்னால தானே இவ்வளோ பிரச்சனை. அவன் என் மேல உள்ள பாசத்துல பண்ணிட்டான். ஓ, உன் மேல உள்ள பாசத்துல உன்னோட செத்து போன அப்பா அம்மாவுக்காக என்னோட அம்மாவும் கொல்ல முடிவு பண்ணிட்டாளா உன் ஃப்ரெண்டு? ஆதி வார்த்தையை பார்த்து பேசு. வந்துட்டான்டா பொண்டாட்டிக்கு சிங் சாக் சிக் அடிக்க. உள்ள அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். நீ ஓவரா வாய் பேசாத. அதனாலதான் நானும் வாய் பேசுறேன். உள்ள போராடிட்டு இருக்கிறது என்னோட அம்மா, அதுக்கு காரணம் நீங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. ஆதி நான் போயிடுறேன் ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் ஒரே ஒரு தடவை. அடைச்சி நிறுத்திடி. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, கிளம்பு. அத்தையை மட்டும் அவங்க மேல உன் நிழல் கூட படக்கூடாது. ஆதி
இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன் வயிற்றுல பாப்பா இருக்குன்னு வாயை மட்டும் இருக்க. பேசாம கிளம்பிரு. நீ என்ன அழுது சீன் போட்டுட்டு இருக்க? இப்ப நீயா போறியா இல்ல உன் கழுத்து பிடிச்சுன்னு வெளில தள்ளவா? தாரா, இங்க இருந்து நீ கிளம்பு தாரா. இவன் முன்னாடி நின்னா அசிங்கப்படாத. ஆதி, நீ எப்போதுமே அவ விஷயத்துல தப்புக்கு மேல தப்பு மட்டும் தான்டா பண்ணிட்டு இருக்க. அவ என்ன சொல்ல வராது? வாய மூடுறீங்களா? 2 பேரும் அமைதியா இருக்கணும்னா இங்க இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. எங்க தாரா கூட நான் போறேங்க. ப்ளீஸ் டி, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் தாராவை பார்க்கலாம்டி. இவன் அம்மா விஷயம்னு வந்தா மட்டும் ஏன் இப்படி பைத்தியம் ஆயிடுறான்னு தெரியல. அந்த பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். இங்க அவ பாவுங்க. ப்ளீஸ் டி, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஐ எம் ரியலி சாரி தாரா. என்னால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. எனக்காக எல்லாமே பண்ணனடி. ஆனால் இப்போ உன் வாழ்க்கையே இப்படி முடிஞ்சு போச்சுடி. கடவுளே ப்ளீஸ் அத்தையை மட்டும் நல்லபடியாக திருப்பி கொடுத்துரு. ஆதியும் தாராவும் பழையபடி நல்லா சேர்ந்து வாழணும். தாராவால் ஆதி இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துரு. அம்மா ப்ளீஸ் எனக்காக திருப்பி வந்துருங்க. இனிமேல் எனக்கு யாருமே வேண்டாம். நம்மளுக்கும் யாருமே வேண்டாமா. பழையபடி நீங்க நான் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம். எனக்காக திரும்பி வந்துருங்கம்மா.